ஜெருசலேம் பொறியியல் கல்லூரியின் தொடக்க நாள் விழா. பள்ளிக்கரணை ஜெருசலேம் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க நாள் விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற HCL டெக் நிறுவன சர்வதேச இயக்குனர் கோட்டீஸ்வரன் பேசுகையில், பொறியியல் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள கல்லூரியில் வழங்கப்படும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தங்கள் அறிவாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழில்நுட்ப திறமைகளை வளர்த்து கொண்டு இந்திய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். அனைவரும் வேலை தேடுவோராக இல்லாமல் சொந்தமாக தொழில் தொடங்கி தொழில் முனைவோராகவும் திகழ வேண்டும் என்றார். அவர் நிகழ்வில் சீமோன்ஸ் நிறுவன பொது மேலாளர் தினேஷ் பாலசுந்தரபாபு, தாகூர் கல்வி குழும தலைவர் மாலா, செயலாளர் மணிகண்டன், நிர்வாக குழு உறுப்பினர் கௌரி, தலைமை நிர்வாக அதிகாரி ரக்ஷனா, முதல்வர் ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்றைக்கி நம்மளோட முதலாம் ஆண்டு மாணவர்கள் இந்த வருடத்துக்கான மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. எங்களோட காலேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 100% நாங்கள் இந்த வாட்டி ஃபில்லாக இருக்கோம். எல்லா சீட்ஸுமே ஃபில்லாக இருக்குது. அதில் நல்ல க்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்ல கட் ஆஃபில் உள்ளே வந்திருக்காங்க. இந்த வகுப்புகள்லாம் நாங்கள் மண்டேலேருந்து மறுபடியும் தொடங்க போகிறோங்க. அவங்களுக்கான எல்லா இதையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இவர் என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, இங்கே படிச்சுட்டு இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அவரும் வந்திருக்காரு, சாரும் வந்திருக்காரு, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ என் பேர் தினேஷ். நான் இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2005 2009 படித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி, சீமென்ஸ் ஹெல்த் கேர் ஒரு பேர். அங்கே ஜெனரல் மேனேஜர் சேல்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய சக்ஸஸ்ஃபுல் கரியருக்கு என்னோடய காலேஜில் இருந்த என்னோடய டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் இவங்க எல்லாமே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன், ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷம் முன்னாடி இன்றைக்கி நானும் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். 20 வருஷம் பொறுத்து நான் படித்த காலேஜ் திருப்பி வரது ரொம்ப சந்தோஷம். காலேஜில் படிச்சிருக்கீங்க, டீச்சிங் எப்படி சார்? நான் காலேஜில் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன வெறும் கரிக்குலம் பேஸ் பண்ணி மட்டும் படிக்க வைக்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா புது ஐடியாஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஐடியாஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் எடுக்கும்போது கலைவாணின்னு ஒரு HOD இருந்தாங்க. அவங்க எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டான எதனா ஒரு ஐடியா கொடுத்தனா, ஏன் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்கன்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. சரி, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா, அதை ஆல்வேஸ் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா. இன்ஜினியரிங்லாம் நான் வெறும் பயோமெடிக்கல் மட்டும் தான் நான் படிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா இன்ஜினியரிங்கும் படிச்சுக்கோங்க, எல்லா இன்ஜினியரிங்கும் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக என்னோட கரியரையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. சீனியர் டைரக்டராக இருக்கேன். நான் இந்த காலேஜ் பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, என்னுடைய ஒய்ஃப் அவங்க அண்ணன் இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு பேட்சில் படித்தார் அப்படின்னாங்க. அது சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்போ அவர் படிக்கும்போதுலேருந்தே முதல்ல எப்படி இருந்ததுன்னா, ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த காலேஜில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவர் ரொம்ப தியரி படிக்கிறத விட ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் அப்பயே ரொம்ப ஊக்குவிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பயே அவர் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணது கொஞ்ச நாள் இங்கே ஒர்க் பண்ணாலும் அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான், US அது மாதிரி பல நாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்தார். அதுக்கப்புறம் அவர் இங்கே தொழிலும் தொடங்கினார். தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியை வச்சு நடத்திட்டு அவர் US-லேயும் இங்கே கம்பெனியை இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஜெருசலேம் காலேஜில் பசங்களை வேலைவாய்ப்பு வாங்கி தரதை விட வேலைவாய்ப்பு உருவாக்குதல்லையும் அவங்க முனைப்பாக இருக்காங்கன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா, எந்த ஒரு முதலாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த சூழ்நிலையை அறிவிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். கான்டெக்சுவல் செட்டிங் சொல்லுவாங்க. அது இது என்ன காலேஜ்லேயும் இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த காலேஜில் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் இதில் அதுலேருந்து மேற்கோள்கள் காட்டி அந்த வழியில் பயணித்தாங்கன்னா வேலைவாய்ப்பு, வேலை உருவாக்குதல் போல பலவிதமான நிறைய நிகழ்ச்சிகளை பெற்று இன்ஸ்டிடியூஷன் வளர, அவங்களும் வளர இது உறுதுணையாக இருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன்.